பெர்மான்சு அருளப்பெர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். பெர்மான்சு அருளப்பெர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனிதர் புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடர்வென்று துயர்வென்று நம்மை காத்திட்டார். அவர் நாமமே தினம் பாடவே நாமெல்லாம் ஒன்றாக பெர்மான்சு அருளப்பெர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனிதர் புகழ் பாடுவோம். அன்பின் தேனருவி அதனில் நாம் உருகி புனிதர் திருநாமம் தினம் பாடுவோம். நம்மை இன்றளவும் கண்ணின் மணியனவே காக்கும் புனிதரின் வழி நடப்போம். மாந்தரே வாருங்கள் பாடுங்கள், பெர்மான்சு அருளப்பெர் புகழ் பாடுவோம். மனமாற நம் புனிதர் புகழ் பாடுவோம். ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களை, இன்றைய நாளில் திரு அவையோடு இணைந்து புனித காவல் தூதர்களுடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக நாம் நமது பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரலப்பருடைய நவநாளையும் சிறப்பிக்கிறோம். காவல் தூதர்களுடைய மிக முக்கியமான பணி நம்மை பாதுகாப்பது. கடவுள் நம்மை அவர்களுடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிற நம்மை அவர்கள் கண்ணின் கருமணி போல காத்து கொள்கிறார்கள். எங்களுக்கு காவலாயிருக்கிற தூதரை இறைவனின் திருவருளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காலை ஜெபத்திலே நமது உபதேசியார் அவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். வானதூதர்களிடம் நம்மை ஒப்படைத்து காலை நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அந்த நாள் முழுவதும் நமக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதாக இருக்கிறது. இனியவர்களை, இயேசு கிறிஸ்து சொல்வார், இந்த சிறு குழந்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் இவர்களை பாதுகாக்கும்படி கடவுள் கொடுத்திருக்கிற தூதர் கடவுளுடைய முன்பாக நின்று கொண்டிருக்கிறார், இடைவிடாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். எனவே நமக்காக ஒப்படைக்கப்பட்ட தூதர்கள் நம்மை எப்பொழுதுமே பாதுகாத்து கொள்கிறார்கள். இந்த பாதுகாப்பின் தூதர்கள் தான் திருப்பாடல் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்களுடைய கரங்களில் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த காவல் தூதர்களை குறித்த ஒரு ஜெபம்தான். எனவே இனியவர்களை நமக்கை பாதுகாப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற காவல் தூதர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய காவல் தூதர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். அவர்களை நாம் ஒருபோது நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஆனாலும் அவர்கள் கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பாதுகாவலராக காவல் தூதராக நமக்கு ஊருக்கு இருப்பவர் நமது பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரலப்பர். குறிப்பாக நோயாளிகளுக்கு, உடல்நலம் குன்றியவர்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கிறார். பீட சிறுவர்களுக்கு எப்படி தன்னை பாதுகாவலராக வைத்திருக்கிறாரோ அதுபோல நோயுற்றவர்களுக்கு அவர் உடல் சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார். எனவே பாதுகாவலரை அல்லது நமது ஊரின் பாதுகாவலராக, காவலராக, வானதூதராக இருக்கிற புனித பெர்க்மான் சரலப்பருக்கு அருளப்பரினுடைய அருளை நாம் வேண்டுவோம். கடவுளுக்கு அவரை நம்முடைய பாதுகாவலராக தந்ததற்கு நன்றி சொல்வோம். காவல் தூதர்களுக்காகவும் நன்றி சொல்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிற இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுவது நாம் தகுதி பெற்றுக்கொள்ளும்படியாக தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, புனிதர்களின் உறவை ஏற்றுக்கொள்பவர்கள் நாம் புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் வீற்றிருக்கும் நம் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரலப்பர் வழியாக வேண்டி இறைவனின் அருள் கொடைகளை பெறுவோமாக. நமது பதில் மொழி:
உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகளுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் நான் பாவியை பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனித வானதூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 23 இறை வசனங்கள் 20 முதல் 23. ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே,
அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே. அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளில் திரு அவையோடு இணைந்து புனித காவல் தூதர்களுடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். காவல் தூதர்கள் பெரும்பாலும் நாம் நினைத்து பார்க்காத ஒரு ஊழியர்கள், கடவுளுடைய ஊழியர்கள். காவல் தூதர்கள் ஒரு குழந்தைக்கு எப்பொழுது கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கிற பொழுது என்று சொல்லி ஒரு காலகட்டத்தில் கருதினார்கள். ஆனால் அண்மை காலகட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை எப்பொழுது கருவாக உதிக்கிறதோ, கருவாக உதிக்கிற தருணத்திலிருந்தே ஒரு குழந்தைக்கென்று ஒரு வானதூதர் படைக்கப்பட்டு விடுகிறார் என்று சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் ஒரு குழந்தையினுடைய கரு கலைப்பு என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கு. உங்கள் கைகளில் ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒப்படைக்கப்படுகிற ஒன்றை இன்னொருவர் உடைத்து விடாதபடி, பாதிப்பு ஏதும் ஏற்படுத்தாதபடி நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். உங்களை மீறி அது நடக்கிற பொழுது பாதிப்பு ஏற்படுத்துபவர்களுக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துவீர்கள், அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஏச்சாதடையும். என்கிட்ட ஒப்படைச்ச உடனே நீ வம்பாக்கிட்டியே என்று சொல்லி நாம் திட்டுவோம். அதனால தான் பெரும்பாலும் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கிடையே சண்டை வருகிறது. ஒரு பிள்ளை கூட வளர்க்க முடியாதா என்று சொல்லி கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய காவலர்கள், அவர்களுடைய பொறுப்பிலே அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சரியில்லாமல் போகிற பொழுது ஒருவர் மற்றவரை குறைபடுத்திக் கொள்ள திட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இனி இவர்களே, எனவேதான் ஒரு குழந்தையினுடைய கரு கலைப்பு என்பது திருச்சபையிலே மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஏற்படும் என்கிற பயம் ஏற்படுவதற்கான காரணம் அதுதான். அவர்களுக்கான ஒரு வானதூதர் இருந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கிட்டோம். உனக்கு முன்பாக ஒரு வானதூதரை அனுப்புகிறேன், அவரை குறித்து எச்சரிக்கையாயிருன்னு சொல்லப்படுது. நமக்கு யாரையாவது பாதுகாவலராக கொடுத்தா அவரை பற்றி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் என்ன செய்யணும், எதிரிகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் கடவுள் சொல்கிறார், உனக்கு நான் கொடுத்திருக்கிற வானதூதரை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு. ஏனென்றால் உன்னை பாதுகாப்பதற்கு தான் இருக்கிறார், ஆனால் உன்னுடைய அடிமை அல்ல. எனவே நீ தவறு செய்கிற பொழுது அவர் பொறுத்து கொள்ள மாட்டார் என்று சொல்லப்படும். உன்னுடைய குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். எனவே தான் வானதூதர்களுக்கு எதிராக அல்லது அவருடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கப்படுகிற குழந்தைகளுக்கு எதிராக செய்யப்படுகிற அந்த தண்டனைகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக மிகப்பெரிய பாவங்களாக கருதப்படுகிறது. இந்த சிறியோருள் ஒருவரையாவது வழி தவறி செய்கிற ஒருவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆழ்கடலில் தள்ளிவிடணும். கரையோரத்தை இதெல்லாம் கூட தப்பிச்சிருவாங்க மனுஷன், ஆழ்கடலில் தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிடம் ஒரு வானதூதர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அதை மீறி ஒருவர் செய்கிற தவறு அந்த குழந்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. இனி இவர்களே, வானதூதர் அவர்களுடைய பணி என்ன?
நம்மை பாதுகாப்பது என்று நாம் சொல்வோம். நம்மை பாதுகாக்கிற காவல் தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நம்மை பற்றி அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் செக்யூரிட்டியாக போடுறீங்க அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும். பாதுகாப்பை பற்றி தெரியாத யாரையும் நம்ம போடுறதில்ல. இப்போ பெரும்பாலும் சம்பளம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மாற்றப்பட்டு நினைச்சிடும், வயசானவங்கள சும்மா உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி வாசலில் வாழ் காய்கப்பெல்லாம் போடுறோம். அப்படி போட்டோம்னா வயசானவங்கள வாசலில் போட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே பெருசாக ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு செக்யூரிட்டிலாம் தொழில் தெரிஞ்சவங்களா அல்லது சண்டையிட தெரிஞ்சவங்களாக ஒரு பாதிப்பு வருகிற பொழுது தங்களுடைய உயிரையும் இழந்து அதை காப்பாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அதாவது இருக்கிறவரை விட பாதுகாக்கிறவங்க அதிக சக்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பதாக போட மாட்டார்கள். அப்போ கடவுள் நம்மைக்கு ஒரு வானதூதரை பாதுகாப்பாக தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அரூபிகள், அவர்களுக்கு உருவம் இல்லை. அவர்கள் கடவுளை போன்ற ஒரு குணம் படைத்தவர்கள், அவர்கள் தூயவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். இந்த பண்பெல்லாம் ஒப்போட்டி பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிபவர்கள். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலிருந்து நாம் விலகி போகலாம், ஆனால் கடவுள் கொடுத்த பொறுப்புகளிலிருந்து ஒருபோதும் அவர்கள் விலகி போவதில்லை. அப்படின்னா நம்ம தப்பு செய்ய அவங்க ஏன் தடுக்கிறது இல்லை அப்படின்னா அவர்களும் நம்முடைய விருப்புரிமையை மதிக்கிறார்கள். கடவுள் எப்படி எது சரி எது தவறு என்று சொல்லிவிட்டு நாம் எதை செய்தாலும் அது நம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி கடவுள் எடுத்துக்கொள்கிறாரோ அதுபோல வானதூதர்கள் நாம் செய்கிற செய்கைகளை தடுப்பதில்லை, ஆனால் மனச்சான்றின் மூலமாக நம்மை கண்டிக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து நாம் பல நேரங்களில் சட்டை செய்வதில்லை, அதை குறித்து கவலைப்படுவதில்லை. எவர் ஒருவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற காவல் தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிற உணர்வில் வாழ்கிறாரோ அவர்கள் ஒன்று புனிதமாக இருப்பார்கள், இரண்டாவது எதை குறித்தும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. தொலைதூரத்துக்கு செல்கிற எவராவது ஒருவர் ஒரு பேருந்தில் போகிறாரு, அந்த பேருந்துகளை இருக்கிற யாருமே அவருக்கு தெரிஞ்சவர் இல்லைன்னா ஒரு பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் நம்ம போகிற ஊருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவரால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுது. அப்படி என்றால் வானதூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பதட்டமும் பயமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இருப்பதை உணர்கிற எந்த மனிதரும் தவறு செய்வதற்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்பார். அப்படி என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கடவுள் நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும்படியான ஒரு துணையாளரை கொடுக்கிறார். தூய ஆவியாரை மட்டுமல்ல, வானதூதரை, காவல் தூதரை, நமக்கான ஒரு பணியாளரையும் கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் தான் சொல்கிறார், வானதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் மாசற்றவர்களாகவும் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் இருப்பதற்காக அல்லது மீட்கப்பட்டவர்களுக்காக பணி செய்வதற்கு தயாராக இருக்கிற பணியாளர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் கடவுள் நமக்கு ஒரு பணியாளரை, நமக்கு ஒரு பாதுகாவலரை, காவலரை, உடனிருப்பவரை, உதவியாளரை தந்திருக்கிறார். அந்த காவல் தூதர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நமக்கு காவலாக இருக்கிற காவல் தூதர்களுக்கு நன்றி சொல்வோம். அவர்களுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்வோம். அது நம்மை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் பாதுகாக்கும். எழுந்து நம்முடைய தேவைகளை, விருப்பங்களை, விண்ணப்பங்களை பாதுகாவலர் பெக்மான் சரளப்பர் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித பெர்மான் சல்லப்பர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்பணிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களை வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்தரல வேண்டுமென்று சுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்துராஜபுரம் பங்கிலிருந்து இறை அழைத்தல் அதிக எண்ணிக்கையில் பெருகவும், இறை அழைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலத்திலிருந்து மிகுந்த கனிதர வேண்டுமென்று நல்ல மழைப்பொழிவும் நீர்நிலைகள் பெருகவும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையும், கால்நடைகள் நோய் நொடியின்றி விரித்தடையும் வேண்டுமென்று நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனை மன்றாடுவோம்.
அன்பான ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்கிறீர். எங்களுடைய பாதுகாப்பில் நீர் மிகவும் கவனமாக இருப்பதனால் வானதூதர்களை, காவல் தூதர்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்கு தந்திருக்கிற காவல் தூதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய உடனிருப்பையும் உதவியும் என்னாலும் நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுடைய உடனிருப்பால் எல்லா தீமையிலிருந்தும் விலகி பயமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ எங்களுக்கு தேவையான வரத்தை தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அர்ச்சனை போவாய் ஈசன் முன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே. என் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். என் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை போவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனித வானதூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களில் இருந்து விடுதலை பெற்று நிலைவாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது. ஏனெனில் உமது படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேன்மைப்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவன் தேடும் தெய்வம்
என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் ஏனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா. என்னையாலும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நிதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது. அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது. அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. நிதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா. உறவல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசை பொங்க நான் வாழுவேன். அனைவரும் எழுந்து நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஆண்டவருக்கு நாம் பெற்ற எல்லா நலன்களுக்காகவும் நன்றி சொல்வோம். நன்றி உணர்ந்த மக்களை கடவுள் நிரம்ப தொடர்ந்து ஆசிர்வதிப்பார். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித பெர்க்மான் சல்லப்பர் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்ததற்காக புனித பெர்க்மான் சல்லப்பர் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களை தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித பெர்க்மான் சல்லப்பர் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வளமை மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நலங்களுக்காக புனித பெர்க்மான் சல்லப்பர் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நலன்களுக்காக நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருளடையாளத்தால் உணவளிக்கின்றி வானதூதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் குணமாக்கும் மாற்றத்துக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.